அனைவருக்கும் காலை வணக்கம். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி போதை கலாச்சாரங்கிறது எல்லா பக்கத்துலையும் இருக்குது. போதை பொருளுங்கிறது ஒன்று, இந்த குடி போதைங்கிறது ஒன்று. இது ரெண்டாலையும் பல குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு வருது. இந்த காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது காரணத்துக்காகவும் இன்றைக்கி இந்த பேரணியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். காவல்துறையிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் அவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள். நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த போதை கலாச்சாரத்தை முற்றிலுமே அகற்ற வேண்டும். இதற்கு தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைக்க வேண்டும். பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நாங்களும் விழிப்புணர்வு கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து எங்களால் முடிந்தவரை எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளையும் குணங்களையும் அளித்து வருகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போதை அப்படிங்கிறத அறவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து போதைக்கு நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போதை எடுக்கக்கூடியவர்கள், போதை மருந்து எடுக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருப்பார்களே ஆனால் அவர்களை பற்றி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும். நான் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன், சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட போதை மருந்து சில இடங்களில் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் முற்றிலுமாக அகற்ற வேண்டும். இந்த மாதிரி தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக காவல்துறைக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம சமுதாயம், நம்ம குழந்தைகள் வளமான சமுதாயமாக, நல்ல சமுதாயமாக, வெற்றி சமுதாயமாக நம்ம நாட்டை உயர்த்தணும். ஜெய்ஹிந்த். வணக்கம், என் பெயர் ஆனாயாழினி. நான் இங்கே அனுகிரகாமந்த சிபிஎஸ்சி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்றைக்கி நாங்கள் ரோட்டரி இன்டர் கிளப் சார்பாக நாங்கள் ட்ரக் அவேர்னஸை எதிர்த்து நம்ம ஒரு பேரணி ஒன்று நடத்திட்டு வரோம். இந்த பேரணி இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த பேரணி மூலமாக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கருத்தை எடுத்து சொல்கிற ஒரு சமூக பணி, சமூக கடமையை எங்களுக்குள்ளே இன்றைக்கி எங்கள் மேம் ஷோபா மேம் ஆகட்டும், பிரின்சிபல் மேம் உமா மகேஸ்வரி மேம் ஆகட்டும், 2 பேருமே எங்களோட மனசுக்குள்ளே அதை விதைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணுறவங்களையும் கண்டிப்பாக நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிற ஒரு சமூக கடமை எங்களுக்குள்ளே விதைச்சிருக்கு இன்றைக்கி. அதுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ.